தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்து அதன்படி இலங்கையை நிர்வகிக்கிறதும், தமிழர்களுடைய உரிமை அரசியலை நிர்மூலம் செய்து விடுவதும், தமிழர்களையும் இணைத்து இலங்கையை நிலைநிறுத்துகின்ற ஒரு அரசியலை செய்ய வேண்டிய ஒரு தேவை சிங்கள தேசியவாதத்திற்கு இருந்தது. ஜேவிபி சரியாக நிரப்பிக் கொண்டது உங்களுக்கு தெரியும். ஜேவிபியினுடைய கடந்த கால வரலாறு, அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக கடுமையாக செயல்படுகின்றனர். தமிழ் தேசிய அரசியல் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலிலும் பிரதேச சபை தேர்தலிலும் தமிழ் தேசிய அரசியலை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதிநிதிகளும் தமிழர்களுக்காக இருக்கின்ற கட்சிகளும் உடனடியாக ஒரு சில வாரங்களுக்குள் கூடி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த பிரதேச சபை மாகாண சபையை எதிர்கொள்ள தவறுவார்களாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ் தேசிய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும். அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது SES தமிழ் தொலைக்காட்சி. SES தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கணும். அரசியல் ஆய்வுகளத்தில் இந்த வாரத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் முல்லை மதி அவர்கள். அரசியல் சமூகவியல் விமர்சகராக கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த அரசியல் ஆய்வுகளத்தில் இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலின் நிலைப்பாடுகள் வண்ணம் புலம்பெயர் நாடுகளில் கணிப்பிடப்படுகின்றது என்பதை பற்றிய ஒரு பார்வையை இன்றைய அரசியல் ஆய்வுகளத்தில் நாங்கள் தாயக பகுதியை பார்ப்போமாக இருந்தால் பல விதமான கற்பனைகளோடு பலர் இருந்த ஒரு அரசியல் களமாக இந்த அரசியல் களம் இருந்திருந்தது பாராளுமன்ற தேர்தல். அந்த வகையிலே பார்க்க போனால் நாங்கள் முதலாவதாக தாய் கட்சி என்று அழைக்கப்படுகிற தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை பார்த்துக் கொள்வோம். உங்கள் பார்வையில் அது வண்ணம் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்களால் ஒரு எச்சரிக்கையோடு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் 7 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சி தமிழர்களின் அரசியலில் வலுவான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய பேரவாவாக இருக்கின்றது. அத்தோடு தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதிலும் தமிழ் மக்கள் குறியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழரசு கட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர்களை, கட்சியால் அகற்ற முடியாதவர்களை மக்கள் தாங்களாக அகற்றி தங்களுக்கான தலைவர் யார் என்றதையும் இந்த தேர்தலில் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஸ்ரீதரன் அவர்களை இந்த தேர்தலில் போட்டியிடக் கூடாது என்றும், அதுக்கு அனுமதிக்க கூடாது என்றும், அது கட்சியின் நிலைப்பாடு என்றும், பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு அவர் ஆதரவு அளித்தார் என்றும், தமிழர்களை ஒரு தேசிய இனமாக நிலைநிறுத்தி தமிழர்களின் உரிமையை வலியுறுத்துகின்ற அரசியலே தமிழ் தேசிய அரசியல் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்த புதிய தலைவரான தமிழரசு கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களை ஏதாவது ஒரு வழியில் இந்த அரசியலில் இருந்து ஏதாவது ஒரு வழியில் அகற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியை தமிழ் மக்கள் தோற்கடித்திருக்கின்றனர். தமிழ் தேசியம் இங்கே வாழ்கிறது என்பதும், தமிழீழ விடுதலைக்காக தங்களை ஆகுதியாக்கிய இந்த மாவீரர்களின் அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் உழைப்புகளும் வீண் போகவில்லை. இதுவரை அது வீண் போகவில்லை. ஆனால் இனிவரும் நாட்களில் ஸ்ரீதரனும் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஏனையவர்களும் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்றதில் தான் இந்த விஷயம் இருக்கின்றது. புதிய தமிழரசு கட்சியை உருவாக்கியவர்கள் தாய் வீடு திரும்ப வேண்டும் என்ற வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் ஏற்கனவே தேர்தல் காலத்தில் சேனாதராஜா அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த தலைமை பொறுப்பை நீர் எடுத்துக் கொள்ளும், நான் இதிலிருந்து விலகுகிறேன். அந்த அளவில் எங்க கட்சிக்குள்ள இருந்த விஷயம் எல்லாம் உலகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். என் போன்றவர்கள் தமிழரசு கட்சிக்கு தமிழர்கள் ஒரு வாக்களிப்பது கூட தமிழினத்துக்கு எந்த பாதகமான பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அளவில் தான் நாங்கள் கருத்து கூறிக்கொண்டிருந்தோம். ஏனென்றால் நடைபெற இருக்கின்ற தேர்தல் ஒரு புதிய ஒழுங்கை இலங்கையில் அறிமுகப்படுத்தி இருந்தது. இதுவரை காலம் கடந்த 75 ஆண்டுகள் இல்லாத ஒரு மாற்ற அரசியலை இன்றைக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அந்த செயற்பாடானது ஏற்படுத்தி இருக்கின்ற அலை ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அந்த அரசாங்கம் தொடர்பில் இலங்கை மக்கள், உலகெங்கும் வாழுகின்ற இலங்கையர்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் இடத்திலும் ஒரு பாரிய சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் புலம்பெயர்ந்து பல நாடுகளில் வாழுகின்றார்கள். பல மொழி பேசுகின்ற கலாச்சாரம் பண்பாடுகள் கொண்ட நாடுகளுக்கு வாழுகின்ற இந்த மக்களை பொறுத்தவரையில் இலங்கையில் ஒரு அமைதியாக சுமூகமான ஒரு நிலைமை உருவாகி இலங்கையர்களுக்கான நாடு இலங்கை என்ற அடிப்படையில் இங்கே அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்றால் அதை ஆதரிக்கும் ஒரு மனப்பாங்கு புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களிடம் அதிகம் இருக்கும். அது இயல்பானது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை சூழலில்
அப்படியான ஒரு நிலை இருக்கின்றது. அதனால் அவர்களை ஆதரிப்பார்கள். இது ஒரு பாரதூரமான பாதிப்பை தமிழ் தேசிய அரசியலுக்கு ஏற்படுத்த போகிறது. அதனால் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தமிழ் தேசிய இனம் ஒரு அணியில் நிற்கவில்லை என்றால் இதுவரை காலமும் தமிழர்கள் தங்களுடைய இனத்துக்கான விடுதலை கோரி போராடிய அந்த போராட்டம் முள்ளிவாய்க்காலில் அல்ல, 2024 ஆண்டு நடைபெறுகின்ற இலங்கையின் தேர்தல் சுற்றில் அது தோற்கடிக்கப்படும் என்பது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அதில் மிகவும் மனமுடைந்தெல்லாம் இருந்தேன் நான் எல்லாம். ஏனென்றால் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற விடயத்தில் கடுமையாக உழைத்தோம். அந்த முயற்சியை எடுத்தவர்கள் செய்த தவறின் காரணமாக இறுதியாக அதில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் கூட இன்றைக்கு தமிழ் மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருந்தார். ஆகவே தமிழரசு கட்சி மட்டுமல்ல, தமிழர் அரசியலுக்கு தமிழ் மக்கள் ஒரு வகுப்படுத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாக்களிப்பின் மூலம் வகுப்படுத்திருக்கின்றார்கள். அதே வழியில் மாற்றங்களுக்கு ஊடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கு நாங்கள் தயங்கப் போவதில்லை. தமிழ் தேசியத்தின் ஊடாக நாங்கள் ஒரு சுயகௌரவத்தோடு வாழ்வதற்கும் தயாராக இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் இந்த ஏமாற்று அரசியல்களுக்குள் இருந்து வெளியேறி சென்று எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் இருக்கும் சூழ்நிலையில் மேம்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதை இவர்கள் புரிந்து கொள்ள தவறுவார்களாக இருந்தால் தமிழினத்தின் எதிர்காலத்திற்கு இவர்களே முழு பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். வீணை காணாமல் போயிருக்கின்றது. ஏன் வீணை காணாமல் போவதற்கான காரணம்? நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கிறீர்கள். இதன் காரணத்தை நீங்கள் சிந்திக்கக்கூடியது. வீணை மற்றது சிங்கள தேசிய கட்சிகளில் கடந்த காலங்களில் போட்டியிட்ட அங்கேயன் ராமநாதன், விஜயகலா மகேஸ்வரன் போன்ற இவர்கள் எல்லோரும் அதாவது சலுகை அரசியலை இந்த முறை தமிழர்கள் தோற்கடித்திருக்கின்றார். ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய மக்களில் ஒரு சாரார் உரிமைசார் அரசியலை அல்லது உரிமைசார் விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய நலன்கள் சார்ந்த சுயநலவாத சிந்தனைகளுக்குள் சலுகை அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் அவர்கள் முன்னர். இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த ஜனாதிபதி வெற்றி பெற்றதும் இந்த மக்களுக்கு தெரிந்து விட்டது. இந்த சலுகை அரசியலுக்கு இதுவரை நாங்கள் யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்கு கூட எங்களுக்கு எந்த சலுகைகளும் கிடைக்கப் போவதில்லை. அதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அனுமதிக்காது. நாட்டில் 72% சிங்களவர்கள், பாராளுமன்றத்தில் 72% பிரதிநிதிகள் பெரும்பான்மையாக இருக்கும் போது எடுபடி அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய தேவை தேசிய மக்கள் சக்திக்கு வராது. இரண்டாவது, இம்முறை இலங்கையின் வரலாற்றிலேயே ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தல் களம் சாத்தியப்பட போகிறது என்பது தமிழர்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கின்றது. அதனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தங்களுடைய சலுகை பிரதிநிதிகளை மாற்றிவிட்டார்கள். வீணை கட்சி கூடாக தாங்கள் எதை பெற இருந்தோம் பெற்றுக்கொண்டோமோ அதை விட தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் வடகிழக்கில் போட்டியிடுகின்றவர்களுக்கு வாக்களிப்போமாக இருந்தால் அவர்கள் கூட மேலதிகமாக நாங்கள் சலுகைகளை பெறலாம் என்று அவர்கள் நம்பி அதுக்காக வாக்களித்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் அதில் தான் சிங்கள தேசிய அரசியலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியலும் தமிழர்களுடைய உரிமை கோரிக்கையை முற்றுமுழுதாக நீட்டு போக வைக்கின்ற எதிர்கால அரசியலுக்கு வித்துவிடப்பட்டிருக்கிற என்ற ஒரு மிகப்பெரிய அச்சத்தை நான் இந்த இடத்தில் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். இதை நீங்கள் எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீணை உள்ளிட்டவர்கள் வெளியேற்றப்பட்டது ஒரு செய்தி மட்டுமல்ல. இந்த நடவடிக்கை இப்பொழுது தேசிய நலன்கள் மீது அக்கறை கொண்ட தமிழ் தேசிய எண்ணம் கொண்ட இன ஐக்கியத்தின் மீதும் இனத்தின் வாழ்வு மீதும் பற்றுக்கொண்ட தமிழர்கள் கூட இந்த இன நலனுக்கான அரசியல் இங்கு இல்லை என்றதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற கணத்திலே தேசிய சக்தியின் பின்னால் தேசிய சக்தியால் முன்னிறுத்தப்படுகின்றவர்களின் பின்னால் அணிதிரள்வார்கள். நீங்கள் நன்றாக பார்த்தா தெரியும். அதாவது வடமாகாண ஆளுநராக யாரை ஜேவிபி அந்த பதவியாருக்கு யாரு கொடுத்திருக்கிறதுன்றது அவருடைய அரசியல் இனி எப்படி போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வார்கள். ஏனென்றால் ஜேவிபி என்ன காரணங்களுக்காக ஜேவிபி என்ற ஒரு ஆயுத போராட்ட இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த இலக்கை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டுக்காக இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரோகண விஜயவீர அவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அரசு சார்பான கம்யூனிஸ்ட் கட்சியாக இருப்பதாக குற்றம் சாட்டி அரசு சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியில் செயற்படுவதில் அர்த்தமில்லை, நாங்கள் மக்களுக்கான அரசியலை செய்ய வேண்டும். ஆகவே இந்த வர்க்கவாதங்களில், சாதிய வேறுபாடுகளில், ஏற்றத்தாழ்வுகளில், மொழி வேறுபாடுகளில் இருந்து இலங்கையர்களாக அணிவகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த அரசியலை ரோகண விஜயவீர தொடங்கப்பட்டதாக கருதப்படுகின்றது. அதனால்தான் வடக்கில் நடக்கின்ற உரிமை போராட்டமும் தொடர்பிலும் அவர்களுடைய கருத்து உண்மையில் ஒரு தேசிய விடுதலை அல்லது உரிமைசார் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்ற அடிப்படையில் ரோகண விஜயவீர எழுதிய புத்தகத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருந்ததாக அறியப்படுகிறார்கள். வீணை போன்றவை எல்லாம் இன்றைக்கு வேண்டாம் என்று மக்கள்
ஒதுக்கி விட்டது. இவர்களும் கூட இவர்கள் ஒரு முகவர்கள். இந்த முகவர்கள் இப்பொழுது யார் ஆட்சியில் வருகிறார்களோ அவர்களுக்கான முகவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த முகவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் தங்கள் சலுகைகளை தாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று வாக்களித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய அரசியல் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலிலும் பிரதேச சபை தேர்தலிலும் தமிழ் தேசிய அரசியலை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதிநிதிகளும் தமிழர்களுக்காக இருக்கின்ற கட்சிகளும் உடனடியாக ஒரு சில வாரங்களுக்குள் கூடி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த பிரதேச சபை மாகாண சபையை எதிர்கொள்ள தவறுவார்களாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ் தேசிய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும். இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் பிள்ளையான் அவர்கள் அளவிலே மட்டக்களப்பு பகுதியிலே புனரமைப்புகள் செய்ததாகவும் மக்களுக்கு உதவி செய்ததாகவும் செய்யப்பட்ட பிரச்சாரங்களுக்கு எல்லாம் ஒரு மாறுதலாக அவர் வெளியில் போனதன் பக்கத்தை நீங்கள் எப்படி ஒரு நிலையாக பார்க்கிறீர்கள்? வடக்கில் நடந்தது மாதிரிதான் அங்கேயும் சலுகை அரசியலின் முகவராகவும் கிழக்கை ஒரு பிரதேசவாத ரீதியாக பிரித்து தமிழர்களை இரண்டாக பிரித்து வைத்து ஒரு அரசியல் செய்கின்ற தரப்பாகவும் அவர்கள் செயற்பட்டார்கள். அங்குள்ள மக்கள் சரியாக விழித்துக் கொண்டார்கள். உண்மையில் இவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். ஆகவே சலுகைக்கு இந்த முகவர்கள் தேவையில்லை, தமிழ் தேசியத்தோடு என்று மானத்துக்காக உயிர் விடுவோம் என்று அவர்கள் அதை நிரூபித்து விட்டார்கள். ஈழப் போராட்டத்திலும் தன் பெரும் பங்களித்தவர்கள் கிழக்கு மாகாண போராளிகள். அவர்களுடைய தியாகங்களும் அந்த கிழக்கு மாகாண மக்களுடைய அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் சொல்லிலடங்காதவை. ஏனென்றால் அவர்களுடைய பிராந்தியங்களை விட்டு இங்கே வடக்கு பகுதியில் வந்து நின்று மாதக்கணக்காக ஆண்டுக்கணக்காக அவர்கள் போராடினார்கள். அவர்களுடைய உறவுகளாக, பெற்றோர்களாக, நண்பர்களாக எல்லாமாக வடக்கு மக்கள் தான் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்கள் சொந்த தாய் தந்தையை பிரிந்து, ஊரை பிரிந்து அவர்கள் வடக்கில் வந்து நின்று போராடிய அளவில் அவர்களுடைய தேசியவாதம் என்பது உண்மையில் என்னை விட வடக்கை விட உயர்ந்தது என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாண மக்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்கள் எடுத்த இந்த முடிவு ஒரு மிகவும் சரியானது என்று நான் சொல்லுவேன். சம்பந்தன் ஐயா அவர்கள் என்று இல்லாமல் இருந்தாலும் அவர் செய்த சில சூழ்ச்சிகள் சுமந்தனோடு என்ற பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. திருகோணமலை பகுதியில் நாங்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை இழப்போம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனாலும் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எங்களுக்கான ஒரு வேட்பாளர் என்றாலும் கிடைக்கக்கூடிய மாதிரி வீட்டு சின்னத்துக்கு. இதை பற்றி உங்களோட பார்வை? அவர் சில காரணங்களால் தமிழ் தேசிய இனத்திற்கு விசுவாசமாக செயற்பட முடியாத சிக்கல்களுக்குள் அவர் சிக்க வைக்கப்பட்டிருந்தார் என்பது ஒரு தகவல். அது ஒரு காரணம். இரண்டாவது சுயநலம். அதன் அடிப்படையால் எழுந்த சுயநலம். அவர் ஒரு மிகச் சுயநலவாத அரசியல்வாதியாக செயல்பட்டார். இது சார்ந்து நான் சொல்லுவதாக இருந்தால் ஈரோஸ் இயக்கத்தின் தலைவராக இருந்த அருளன் சம்பந்தனை பற்றி இப்படி சொல்லுவார். சம்பந்தன் கொழும்பான், கொழும்பில் இருக்கிறவர்களை கொழும்பார்கள் என்று நம்முடைய மக்கள் சொல்லுவார்கள். அவர்கள் யாழ்ப்பாண அல்லது கிழக்கு மாகாண பின்னணியை கொண்டிருந்தாலும் அவர்கள் கொழும்பில் அதிகம் வாழ்ந்தால் அவர்களை கொழும்பார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அந்த அடிப்படையில் சம்பந்தன் அவர்களையும் கொழும்பாராகவும் கொழும்பை அடிப்படையாக கொண்ட சிந்தனையாளராகவும் சிங்கள தேசிய இனத்தோடு ஒன்றிய ஒரு மனிதராகவும், அதனால் அவர் தமிழ் தேசிய இனத்தின் நலன் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்க முடியாது என்ற அடிப்படையிலும் அவருடைய கருத்து இருந்தது சம்பந்தன் தொடர்பில். அதனால்தான் சம்பந்தன் தமிழ் தேசிய இனத்தின் நலன்களுக்கு புறம்பாக மிக மோசமான இனத்துரோக அரசியலை கட்டவிழ்த்து விட்டது மட்டுமல்லாமல் தனக்கு பின்னால் தமிழரசு கட்சியை தோல்வியின் பக்கமாக சென்று உடைத்தறிந்து நாசம் செய்துவிட்டு சிங்கள தேசிய நலனுக்கு தீனி போடுவதற்காக அவர் சுமந்திரனை கொண்டு வந்து தன்னுடைய வாரிசாக அந்த இடத்திலே விட்டு சென்றார். ஏற்கனவே சம்பந்தனை கூட பல தடவை தமிழ் மக்கள் தோற்கடித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் இப்பொழுது சுமந்திரனும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். சுமந்திரனை வந்து தமிழரசு கட்சியிலிருந்தே அகற்ற வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. இதை தமிழர்கள் எவ்வளவு தூரம் செய்வார்கள் என்று தெரியாது, அந்த கட்சி எவ்வளவு தூரம் செய்வார்கள் என்று தெரியாது. சம்பந்தன் தொடர்பில் இதற்கு மேலே அதிகம் பேச வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் சம்பந்தன் தமிழ்நாட்டில் இருந்த போதுதான் முள்ளிவாய்க்காலுக்குள் எங்களுடைய இனம் வகை தொகையின்றி அளிக்கப்பட்டது. எங்களுடைய ஆயுத போராட்டமும் எங்களுடைய போராளிகளும் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். எங்களுடைய இனத்தினுடைய காவலர்கள் அங்கே காலி செய்யப்பட்டார்கள். கருணாநிதி மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லோரும். நான் அதை செய்வதில்லை, அதை செய்கின்றார்கள் பலர். கருணாநிதி எங்களை காப்பாற்ற மறுத்துவிட்டார், அவர் தமிழர்களுக்காக உதவவில்லை, தமிழ்நாட்டு மக்களை அவர் வீதிக்கு வந்து போராட தடுத்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் சம்பந்தன் தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் வந்து மெரினா கடற்கரையில் இருந்து போராடி இருந்தால் சில தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அவரை சுற்றி போயிருந்திருப்பார். அதை அவர் செய்யவே இல்லை. கருணாநிதியாவது தன்னுடைய அரசியலுக்காக என்றாலும் வந்து ஒரு உண்ணாவிரத நாடகத்தை என்றாலும் நடத்தினார் என்று மற்றவர்கள் சொல்வது போல சொன்னாலும், சம்பந்தன் அங்கே இருந்து கொண்டு மாநாட மயிலாட பார்த்ததும் ரூபவாகினியில் இருந்து புலிகள் எப்படி அழிக்கப்படுகிறார்கள் என்பதையும் பார்க்கறதும் தான் அடுத்த வேலையா இருந்தது.
அதுக்கப்பால விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவினர் சரணடைய முற்பட்ட பொழுது பசில் ராஜபக்ச சம்பந்தன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களும் புலித்தேவன் அவருடன் சேர்ந்து போராளிகளும் வருகிறார்கள் என்று சொன்ன போது உடனடியாக இவர் சொல்லிவிட்டார், தலையடிகளை விரும்பினால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். சம்பந்தன் அவர்களுடைய அரசியல் என்பது தமிழின விரோத துரோக அரசியலை செய்து அவர் முடிந்து விட்டார். அவருடைய கதையை இப்ப பேசுவதில் அர்த்தமில்லை. இந்த புள்ளியிலிருந்து முன்னோக்கி செல்வதற்கு இப்பொழுது திருவண்ணாமலையில் இருக்கின்றவர்களும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஏனையோரும் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தலைவர் ஸ்ரீதரனிடம் உடனடியாக அந்த கட்சியை நீதிமன்றத்திலிருந்து மீட்டு வந்து கொடுத்து இந்த நாடாளுமன்ற மற்றது பிரதேச சபை தேர்தலுக்கு முன்னர் தமிழரசு கட்சியை சரியான முறையை கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை என்று என்னால சொல்லக்கூடிய இருக்கிறது. சுமந்திரன் அவர்களோடு கூட்டாக இணைந்த சாணக்கியன் என்று வீட்டை தான் விழாமலுக்கு நிமித்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதை நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இந்த பக்கத்தில் பார்க்க சாணக்கியன் தெரிவற்ற தெரிவாக கிழக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் அவாவினுடைய அந்த வெளிப்பாட்டுக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்த 2 பேரில் சாணக்கியன் மிக முக்கியமானவர். அவர் சுமந்திரனுடைய வல்லக்கை சத்தியலிங்கம் செயலாளர் என்றால் இடக்கையாக இருந்தவர் சாணக்கியன். ஆக இந்த தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்களில் சுமந்திரன், சத்தியலிங்கம், சாணக்கியன் ஆகிய 3 பேரும் குறிப்பாக தமிழரசு கட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர். ஆனால் கிழக்கு மக்களால் தெரிவற்ற தெரிவாக தங்கள் பிரதிநிதியாக இம்முறை சாணக்கியனை அவர்கள் தெரிவு செய்திருப்பதனால் சாணக்கியன் அதிக பிரசங்கித்தனமாக பேசாமல் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்ற மக்களுக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் தமிழரசு கட்சியின் தன்னுடைய வதிவாகத்தை அவர் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தன்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழின துரோக அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவாராக இருந்தால் தமிழ் மக்கள் அவருக்கு எதிர்காலத்தில் சரியான பாடம் கற்பிப்பார். ஊசி போட வந்தவர் மக்களுக்கு ஊசி போட்டு குறுகிய காலத்திலே ஒரு பாராளுமன்றத்துக்கான ஒரு தெரிவை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சூழ்நிலை எப்படி நீங்கள் ஒரு விமர்சகராக பார்க்கக்கூடியது? மக்களின் சிறப்பான ஒரு தெளிவா அல்லது தெரிவா, இதில் எது பார்க்கக்கூடியது? இதில் தெளிவும் இல்லை, தெரிவும் இல்லை. உண்மையில் நடந்தது ஒரு உளவியல் போர். அதாவது பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற உரையாடல் யாழ்ப்பாணத்தில் தீவிரம் பெற தொடங்கிய போது அதை இடைமறிக்க தவறினால் பொது வேட்பாளர் என்ற அந்த முயற்சி பெருவெற்றி பெற்றுவிடும். தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் வாக்களித்து ஒரு 55% மேற்பட்ட தமிழர்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் தமிழ் தேசியம் உறுதியாக வடகிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். அப்படி தமிழ் தேசியம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றைக்கு சிங்கள மக்களால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அனுராவினுடைய அரசு தமிழர்களின் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை ஒன்றின் மூலம் தீர்வை வழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். அதை தவிர்த்து விட்டு அவர்களால் அரசியல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி வந்த 13ஐ நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்றும் 2 மாகாணங்கள் பக்கத்தில் இருக்கிற 2 மாகாணங்கள் இணைந்திருக்க முடியாது என்ற வகையில் அதை தனித்தனியாகவே வைத்திருக்கலாம் என்றும் கிழக்கு மாகாணத்துக்குரிய அதிகாரங்களை கிழக்குக்கும் வடக்குக்குரியதை வடக்குக்கும் கொடுக்கிற மாதிரியான பேச்சுக்களுக்கெல்லாம் வித்திட்டது இந்த ஊசி போட வந்தவரை முன்னிறுத்தி நடத்திய புலனாய்வு போர். இதை நான் தொடக்கத்தில் இருந்தே சொல்லி வந்தேன். இலங்கை உளவுத்துறை ஒரு கல்லில் பல மாங்காய் அறிந்தது. அதில் ஒரு மாங்காய் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சராக இருந்த கெகிலிய ரம்புக்கொல ஊழல் காரணமாக சிறையில் இருந்த பொழுது வடக்கிலும் மருத்துவ மாபியாக்கள் இருக்கிறார்கள், அங்கேயும் பெரிய ஊழல் இருக்கிறது என்பதை சிங்கள மக்களுக்கும் உலகத்திற்கும் காட்சிப்படுத்த விரும்பியது இலங்கை உளவுத்துறை. சமகாலத்தில் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற உரையாடல் தீவிரம் பெற்று அது தமிழர்களிடம் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தி பெரும் தொகையான 55% மேற்பட்ட தமிழர்கள் வாக்களித்து அது ஒரு வெற்றி இலக்கை அடைந்து விடுவதை தடுப்பதற்கு ஒரு தகுதியான சரியான ஒரு ஆளை சரியான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் உரையாடலை இடைமறித்து இவருடைய சன்னதமாடலை மக்கள் ரசிக்கின்ற ஒரு களத்தை, இவருடைய கோமாளி தனங்களை ரசிக்கின்ற ஒரு வேலையை அவர்கள் செய்தார்கள். அதை நாங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அவர் என்னென்னலாம் செய்தார் என்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மருத்துவ MS அதாவது மருத்துவ சூப்பரிண்டனாக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே வந்து நின்று தன்னுடைய சட்டவாளரான ஒரு பெண்ணையும் பயன்படுத்தி கொண்டு அவர் போட்டு தெரிஞ்ச படங்களும் ஆடிய ஆட்டமும் வடக்கு மக்களுடைய பலகீனமான அரசியல் அறிவை பயன்படுத்தி அவர் இன்றைக்கு ஒரு ஆசனத்தை அங்கு பெற்றிருக்கின்றார். ஊழலை அம்பலப்படுத்தினார் என்ற ஒரு காரணத்தினால் இங்கே அர்ஜுனாவை களத்தில் இறக்கி விட்டுட்டு உடனடியாகவே இங்கிலாந்தில் ஒரு டிக்டாக் குழுவை அவர்கள் உருவாக்கினார்கள். வன்னிமைந்தன் என்ற ஒரு இளைஞனுக்கு கூடாக அவர் அதில்
பயன்படும் பொருளாக இருந்தாரா அல்லது அவர்தான் மூளையாக இருந்தாரா என்பது எங்களால் உண்மையா சொல்ல முடியாது. புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்த இந்த டிக்டாக் தளங்களில் சுத்துகின்றவர்களை அதுக்குள்ள இழுத்து அவர்கள் இந்த அர்ஜுனாக்கு ஆதரவு தளம் ஒன்றை உருவாக்கினார்கள். அர்ஜுனா தமிழ் சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் அத்தனையையும் இடித்து நொறுக்கி கொண்டு தமிழர்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு போகின்ற ஒரு களச்சூழ்நிலை உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பாக இந்த இலங்கை தமிழினம் கட்டி காத்து வந்த மரபுகள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அர்ஜுனா மட்டும் இந்த குழப்பத்தை அப்போது செய்யாமல் இருந்திருப்பாராயிருந்தால் பொது வேட்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 3 லட்சம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அன்றைக்கு அர்ஜுனா செய்யாத அந்த வேலையை, அந்த ஊழல்களை களைந்த ஒரு எதிர்காலத்தை இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி செய்யத்தான் போகின்றது. அப்ப தேசிய மக்கள் சக்தி செய்ய போகின்ற வேலையை இவர் முன்கூட்டி ஏன் செய்தார் என்றால், தேசிய மக்கள் சக்தியை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு, தமிழர்களுடைய கோரிக்கையிலிருந்து பின்தள்ளுவதற்கு, தமிழர்களை சிதைந்து சின்னாபின்னமாகி தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வைப்பதற்கு, அதற்கற்பால் கட்சி அரசியல்களை ஏற்படுத்திய பாதிப்புகள், செயற்கை கட்சியினருடைய முழு தோல்விக்கும் கூட இந்த அர்ஜுனாவினுடைய இந்த குழப்பமும் இந்த சங்கு சின்னத்துக்கு எதிராக அவர்கள் எடுத்த நிலைப்பாடு, அதாவது பொது வேட்பாளருக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்த அனைவரையும் தமிழ் மக்கள் காலி பண்ணி விட்டார்கள். அதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற கேள்வி கேட்பதற்கு ஒரு தரப்பு எங்களுக்காக வேண்டும் என்ற அளவில் அவர்கள் வாக்களித்தார்கள் என்றும் கூட சிலர் எனக்கு சொல்கிறார்கள். நான் அதை கூட மறுக்கிறேன். கஜேந்திரகுமாருக்கு விழுந்த வாக்கு கட்சியின் நெருங்கிய வட்டாரங்கள், கட்சி அங்கத்தவர்கள், உறுப்பினர்கள், அவர்களுடைய நெருங்கிய வட்டத்துக்குள்ளால் விழுந்த வாக்குக்குள்ளால் அவர் இன்றைக்கு தப்பி பிழைத்திருக்கின்றார். தவிர தமிழ் மக்களின் வாக்கில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வரவில்லை. உண்மையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு 3 ஆசனங்களை இந்த முறை பெற்றிருக்கும். அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு மட்டும் தெரிவித்து விட்டு பேசாமல் இருந்திருந்தாலே அவர்களுக்கு 3 ஆசனம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு இவர்களை விட வேறு ஒரு தெரிவில்லை என்ற எண்ணம் கூட இருந்தது. என்பவர்கள் கூட அந்த நிலைக்கு வந்திருந்தோம். இவர்கள் கல்லூரி மங்கன் அரசியலை செய்தாலும் கூட எதிரிகளுக்காக சேவகம் செய்கிறார்கள் என்றாலும் தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்காக ஒரு வாய்ப்பை வழங்கி விடலாம் என்ற அளவு கூட நாங்கள் சிந்தித்திருந்தோம். ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு எதிராக பகிஷ்கரிப்பு வாதத்தை முன்னிறுத்தினது அவருடைய கதை முடிச்சு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி இன்னைக்கு வடமாகாணத்துல இந்த மருத்துவருக்கு ஒரு வாக்கு கிடைச்சிருக்கின்ற அதுக்கு காரணம் அவர் இந்த மருத்துவ ஊழலை வெளிக்கொண்டு வந்தார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்களே தவிர, தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும் இலங்கை பாராளுமன்றத்தில் 72 வீதமானவர்கள் சிங்களவர்கள். அதே வேளையில இந்த இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியினுடைய ஆட்சி பெரும்பாலும் அதிக பெரும்பான்மையோடு தான் இம்முறை ஆட்சி செய்யும் என்றது அவர்களுக்கு தெரியும். கோட்டபாயா தனிச்சிங்கள மக்களுடைய வாக்கில் அதிக பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் ஏறி அவருக்கு என்ன நடந்ததுன்றதும் அரகளவுக்கு அவர் வெளியேற்றப்பட்டதும் இலங்கை மக்கள் அறிந்த ஒரு விடயம். அதனாலே தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்து அதன்படி இலங்கையை நிர்வகிக்கிறதும், தமிழர்களுடைய உரிமை அரசியலை நிர்மூலம் செய்து விடுவதும், தமிழர்களையும் இணைத்து இலங்கையை நிலைநிறுத்துகின்ற ஒரு அரசியலை செய்ய வேண்டிய ஒரு தேவை சிங்கள தேசியவாதத்திற்கு இருந்தது. அந்த இடத்தை ஜேவிபி சரியாக நிரப்பிக் கொண்டது உங்களுக்கு தெரியும். ஜேவிபியினுடைய கடந்த கால வரலாறு, அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக கடுமையாக செயற்படுகின்றனர். விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிப் போருக்கு பெருந்தொகையான இளைஞர்களை தென்பகுதியில் ஆட்சேர்ப்பு செய்து இலங்கை படைகளை வலுப்படுத்தியதன் முதன்மையானவர் இன்றைக்கு இருக்கிற ஏடிகே என்று சொல்லிக் கொண்டு அனுராக் திசாநாயக்கா என்ற இன்றைய ஜனாதிபதி. ஆனா அவ்வாறு செய்த அவர்கள் இன்றைக்கு ஒரு எடுக்கின்ற அரசியல் என்பது ஒரு விந்தையிலும் விந்தை என்பதற்கு அப்பால் இதுதான் அரசியல் என்பதை அவர்கள் தமிழ் மக்களுக்கு புரிய வைத்திருக்கின்றனர். அரசியல் என்றால் இதுதான், இப்படித்தான் அரசியல் செய்யணும் என்றதை புரிய வைத்திருக்கிறார்கள். புலிகளை அழிப்போம், தமிழர்களுக்கு எந்த சலுகைகளும் வழங்க மாட்டோம், சுனாமி கட்டமைப்பையும் நிராகரிப்போம், தமிழர்கள் இலங்கையில் ஒரு இரண்டாந்திர பிரஜைகள் என்பதை ஒரு இடதுசாரி அரசியலில் சிங்களக்கடன் தேசியவாதிகளாக நின்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு திரும்பவும் தங்களுடைய அந்த இடதுசாரிய இடத்துக்கு போய் அப்பொழுது நாங்கள் செய்ததெல்லாம் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்குமான அரசியலை ஒழிய உண்மையான அரசியலை இனித்தான் செய்ய போகிறோம், இதுதான் எங்களுடைய உண்மையான அரசியல் என்று இவர்கள் செய்கின்றார்கள். இதுக்கு பின்னால் சிங்கள டயஸ்போரா பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது. அவர்கள் பல தரப்புகளோடு இந்த தேர்தலுக்கு முன்னரே பேசியிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கான ஒரு அரசாக மாற்றுவோம், தகுதியுடையவர்களுக்கு அந்தந்த பொறுப்புகளை கொடுப்போம் என்று சொன்னார்கள். யாழ்ப்பாணத்திலே வடமாகாண
ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவர் முன்னர் விடுதலை புலிகளின் மிக நெருங்கிய ஒருவராக இருந்து மைந்த அரசால் பழிவாங்கப்பட்ட ஒருவர். அவரை கொண்டு வந்து அவருடைய நேர்மைக்கு மதிப்பளித்து இவர்கள் கதிரையில் இருத்தி வைத்திருந்தாலும் உண்மையான அரசியல் இலங்கையில் தமிழர்களுடைய பிரிவினை கோரிக்கையை இல்லாமல் செய்வது அதனுடைய முக்கிய வதிவாகமாக இருக்கின்றது. யாரும் கற்பனை செய்யக்கூடாது இனிமேல் இலங்கையின் தொடக்கமும் முடிவுமான அரசியல் என்றது தேசிய மக்கள் சக்தியினுடையது என்று யாரும் நம்பக்கூடாது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப மஹிந்த தரப்பு வரலாம், அல்லது திரும்ப சஜித் வரலாம், அல்லது இவர்களுடைய போக்கு தமிழர்களுக்கு நல்லதை செய்கிறது என்று உணர்கின்ற சிங்கள தேசியவாதம் திரும்ப கோட்டபாய ராஜபக்சவை கொண்டு வந்திருக்கிறாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படி திரும்பி கோட்டபாய வந்து ஆட்சியில் அமருவாராக இருந்தார் அப்பொழுது தமிழர்களுக்காக போராடுவதற்கு ஒருவருமே இருக்க மாட்டார், அரசியல் கட்சியும் இருக்காது, தமிழர்களும் இருக்க மாட்டார். ஆகவே இது ஒரு மிக ஆபத்தான ஒரு அரசியல். ஆனால் நாங்கள் இதை வரவேற்கிறோம். தமிழர் அரசியல் பலமாக இருந்து இந்த ஆபத்திலிருந்து தமிழ் மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அர்ஜுனாவுக்கு வாக்களித்த தமிழர்களை பற்றி கேட்டிருந்தீர்கள். அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பேசிய ஒருவனுக்கு வாக்களித்தார்கள். அவர்களுக்கு தெரியாது இவர் ஒரு உளவுத்துறை முகவர், தமிழ் மக்களுக்காகவும் வரவில்லை, தனக்காகவும் வரவில்லை. அவர் பின்னிருந்து வழிநடத்தப்பட்ட எப்படியெல்லாம் செயற்பட வேண்டும் என்று அவருக்கு கொமாண்ட் வந்ததோ அப்படியே அவர் செயல்பட்டார். அதுக்கு அப்பால நீங்கள் சிந்திப்பீங்களாக இருந்தால் வடகிழக்கு தமிழ் மக்களுடைய பாரம்பரியம், தொன்மையாக அவர்கள் கடைபிடித்து வந்த மரபுகள், இதையெல்லாம் அந்த மக்களின் முன்னால் அவர்களின் கண் முன்னாலேயே உடைத்து குப்பையில் போட்டுக் கொண்டிருந்தார் இந்த மருத்துவர். தன்னை மீட்க வந்த ஒரு சட்டவாளர் இன்னொருவனுடைய காதலியை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று அவர் அந்த காதலனுக்கே சொல்றேன், நான் தானே அவளை கட்ட போறேன், நீ செத்து போன்னு சொல்றேன். இப்படி சொன்னதுக்கு பிறகு அவருக்கு ஒரு தமிழன் வாக்களிப்பானாக இருந்தால் தன்னுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, தன்னுடைய இனம் இதுவரை காத்து வந்த மரபுகளை அவன் வைத்துக் கொண்டுதான் வாக்களித்திருப்பானா என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்கின்ற தமிழர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரையில் எனது புலனாய்வு அறிவு அவர் இந்த களத்திற்குள் வந்த கணத்திலேயே நான் அதை சொல்லியிருந்தேன். இவர் ஒரு புலனாய்வு முகவர், பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற உரையாடலை இடைமறிப்பதற்காக வந்தவர். அது மட்டுமல்லாமல் அவரால் எவ்வளவுக்கு தமிழர் அரசியலை சர்வநாசம் செய்ய முடியுமோ அதை அவர் செய்வார் என்று சொன்னேன். அதை அவர் செய்து முடித்து விட்டு இப்பொழுது இறுதியாகவும் அவர் ஒரு கோரிக்கை விட்டிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் 3-4 பேர் தான் நிற்கிறோம். ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் இவர்கள் எல்லாம் வர வேணும் என்னோட. இதுவரை காலம் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் சும்மா இருந்தா போதும், மிச்சம் இல்லாதே நானே பார்க்கணும்னுட்டேன். இதுல நீங்கள் ஸ்ரீதரன் அவர்களையோ அல்லது கஜேந்திரகுமார் அவர்களையோ ஒரு மட்டமான அரசியல்வாதிகளாக பார்க்க முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த சட்டவாளரும் கூட. ஆனா அவர் கையில் வைத்திருக்கின்ற அரசியல் தான் பிழையானதே தவிர தனி மனிதராக அவர் ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர். மற்றது அவர்களுடைய வாதங்கள், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூடாக அவர்கள் வைக்கின்ற வாதங்கள் மீது எனக்கு உடன்பாடுகள் உண்டு. ஆனால் அவர்கள் செய்கின்ற அரசியல் அவர்களுடைய வாதங்களையும் சேர்த்து தமிழினத்தையும் குழி தோண்டி புதைத்துவிடும். கல்லூரி மங்கன் போன வழி காடு மலைகள் எல்லாம் தவிடுபொடி என்ற நிலை வந்துவிடும். இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவில் நிறுத்தி பார்க்கின்ற தமிழர்கள் கஜேந்திரகுமார் அரசியலை இப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிவரை இடித்து வீழ்த்தி விட்டு சித்திரங்கிற முடியாது. ஆகவே சிவரை காப்பாற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்ற மனோபாவத்தில் இன்றைக்கு வாழுகின்ற தமிழர்கள் தான் இவர்களுடைய அரசியலை எதிர்க்கின்றார்கள். ஆனால் ஊசிக்கு வாக்கு போட்டவர்கள் காலம் செல்ல செல்ல உணர்ந்து கொள்வார்கள், எங்களுக்கு விஷ ஊசி ஏற்றப்பட்டு விட்டது என்பதை. இன்று நீங்கள் சிறப்பாக எங்களோடு இணைந்து முல்லைமதி அவர்களே அரசியலாய்வு களத்தில் நீங்கள் ஒரு விமர்சகராக, சமூகவியல் விமர்சகராக சொல்லி பல தாக்கங்களை கொண்ட நீங்கள் இன்று இந்த அரசியலாய்வு களத்தோடு உங்களோடு இருந்தோம். அடுத்த அரசியலாய்வு களத்தில் நிச்சயமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் இணைந்து விடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர்களே, நன்றி உறவுகளே. நல்லவர்களே, நீங்கள் இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு இணைந்திருந்து இன்று அரசியல் ஆய்வுக்களத்தில் முல்லைமதி அவர்கள் அரசியல் சமூகவியல் விமர்சகராக இருக்கின்றவர். அவருடைய சிறப்பான இந்த இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தோடு இந்த பாராளுமன்ற தேர்தலின் நிலைப்பாடு பற்றிய முழுமையான விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு குறுகிய பகுதியை பார்த்திருந்தோம். அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இன்னும் இது சம்பந்தமான விடயங்களை அதிகமாக பேசிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்து அதன்படி இலங்கையை நிர்வகிக்கிறதும், தமிழர்களுடைய உரிமை அரசியலை நிர்மூலம் செய்து விடுவதும், தமிழர்களையும் இணைத்து இலங்கையை நிலைநிறுத்துகின்ற ஒரு அரசியலை செய்ய வேண்டிய ஒரு தேவை சிங்கள தேசியவாதத்திற்கு இருந்தது.
ஜேவிபி சரியாக நிரப்பிக் கொண்டது உங்களுக்கு தெரியும். ஜேவிபியினுடைய கடந்த கால வரலாறு, அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக கடுமையாக செயல்படுகின்றனர். தமிழ் தேசிய அரசியல் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலிலும் பிரதேச சபை தேர்தலிலும் தமிழ் தேசிய அரசியலை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதிநிதிகளும் தமிழர்களுக்காக இருக்கின்ற கட்சிகளும் உடனடியாக ஒரு சில வாரங்களுக்குள் கூடி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த பிரதேச சபை மாகாண சபையை எதிர்கொள்ள தவறுவார்களாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ் தேசிய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.